என்னத்தே குழம்புல உப்பு போட்டியா இல்லையா? சுத்தமா உப்பே இல்ல. அதுவாத்தே குழம்புல உப்பு போட்டேன், கரைஞ்சிருக்கும். அப்ப உப்பையே காணாமே. அதையும் சொல்றேன்லத்தே, உப்பு கரைஞ்சிருக்கும். ஏங்க என்னடி ஃப்ரீயா வாங்க இருக்கீங்க? எதுக்கு இவன் நம்மள ஃப்ரீயா இருக்கியான்னு கேக்குறா? எதுவும் வேலைகீழ சொல்ல போற போல இருக்கு. அடியே ஆமாண்டி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மெயில இப்பயே அனுப்ப சொன்னாரு எங்க முதலாளி. ஏங்க ஒரு 10 நிமிஷம் தாங்க. அடியே சின்ன பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்கடி, முக்கியமான மெயில் அடி. இந்த இடத்த விட்டு இன்னைக்கு போற நான் எந்திரிக்கவே மாட்டேன். சின்ன பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாம போ சின்ன பொண்ணு. அம்மாடி சின்ன பொண்ணு. என்னத்தே? இவன் போறானா இல்லையான்னு கேட்டு சீக்கிரமா சொல்லுமா. வெளியில வேற திவ்யா காலேஜுக்கு போறதுக்காக நிக்கறாள்ல. எத்தே கேட்டுட்டேன் தே, இவரால இன்னைக்கு பூரா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நகல முடியாதான். திவ்யாவ ஆட்டோலயே போக சொல்லுங்க. அவசரப்பட்டுட்டோமோ? அடியே வசந்தி, ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்க அம்மாவுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுத்துட்டு வரவா? எம்புட்டு காசு கொடுக்க போறீங்க? ஒரு 500. என்னங்க நீங்க இந்த காலத்துல போய் யாராவது 500 ரூபாய் கொடுப்பாங்களா? அதுவும் இத்தனை நாள் கழிச்சு உங்க அம்மாவை பார்க்க போறீங்க. 500 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குமா? அப்ப எவ்வளவுடி கொடுக்க? ஒரு 2000 கொடுங்கங்க. ஏங்க நீங்க மறந்துடுவீங்க. நானே அத்தைக்கு போனை போட்டு சொல்றேன். ஹலோ அத்தே, நான் தான் வசந்தி பேசுறேன். எத்தே உங்க மையன் ஊருக்கு வரையில 2000 கொடுத்து விடுறேன். மறந்துடாம வாங்கிக்கிறங்க. அந்த காசுல உங்க பேத்திகளுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுத்தேன், விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தேன்னு செலவு பண்ணிராதியத்தே. இந்த காசை வச்சு வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாம் கட்டிட்டு மிச்ச காசுக்கு நல்லத பிள்ளத வாங்கி தின்னுங்கத்தே. சரி வச்சிரவா? அடியே இந்த வரியெல்லாம் கட்டிட்டு மிச்ச காசு எப்படி வரும்? மிச்ச காசு 100 ரூபாய் மிஞ்சுங்க. அம்மா தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தே, நான் அப்புறமாட்டி பேசிக்கிறேன். காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்க, எடுத்துட்டு போய் பேசுமா. சரி தே. எத்தே அடுப்புல எண்ணெய் கடாய் மட்டும் வச்சிருக்கேன், அதுல கடுகு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருங்க தே. சரிமா சரி. 10 நிமிடத்திற்கு பிறகு. சின்ன பொண்ணே. என்னடா? எம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணுங்கம்மா. போன் பேசிக்கிட்டு இருக்கா. போனா போனு, வந்தா போனு, இருந்தா போனு, தூங்குனா போனு, எந்திரிச்சு போனா போனு. எந்த நேரம் பார்த்தாலும் போனே தான நோண்டிக்கிட்டு கிடக்க. போனை நோண்டுனா யார் சமைக்கிறது? நான் தான் சமைக்கணும். நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, முத உன்னை பார்க்க வந்தப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்? பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேனே தெரியாது. உங்களை இன்ச் பை இன்ச்சா நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன கலர் சட்டை போடுறாங்க, என்ன கலர் பேண்ட் போடுறாங்க, என்ன செருப்பு போடுறாங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமா சின்ன பொண்ணு, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா உன்னைய நான் நல்லா கவனிச்சுக்கிறேன்னானே தெரியலையே சின்ன பொண்ணு. இந்த உலகத்திலேயே உன்னைய மாதிரி பொண்ணு எனக்கு மனைவி அமைஞ்சது அதிர்ஷ்டம். நீ எங்க வீட்டுக்கு வரவும் தான் எங்க வீடு அரமனை மாதிரி ஆகிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சின்ன பொண்ணு. யோ போதுமியா, நிறுத்தியா? அன்னைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய நகைய போட்டுட்டு தேவசேனா மாதிரி வந்தேன். இப்ப பாரு மொட்டை கழுத்தா உட்காந்துருக்கேன். இப்ப எதுக்கு அடி போடுற? என்கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல. போயாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப நான் கல்யாணம் பண்ண வந்தேன், இவருக்கு பிரைட் ஆயிருச்சான், ஒயிட் ஆயிருச்சான். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும்? என் வாழ்க்கை இருட்டாயிருச்சு. போயா. டிவியில போட்ட நாடகத்தையே போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ என்னத்த கொண்டு வர? எல்ல பார்த்து பார்த்து அவளுக்கு பிடிச்சத பூரா செஞ்சு செஞ்சு சாப்பிடுறா. இந்தாங்கன்னு ஒரு வாய் குடுக்குறாளா? வாசம் குபு குபு குபுன்னு வருது. ஏதோ வெள்ளை கலர்ல அல்வா மாதிரியே செஞ்சு கொண்டு வந்திருக்கா. வாசனை வேற நல்லா வருதுன்னு சொல்றா. ஐயோ, குழம்பு அடுப்புல வச்சுட்டு வந்தோமே, போய் அமத்திட்டு வருவோம். மாமியார் மூஞ்சி ஏன் இப்படி கொடூரமா இருக்கு? எத்தே நான் போய் குழம்பு அமத்திட்டு வரேன் தே. போ போ போ. என்னது வாய் ஒரு மாதிரி இருக்கு? அட என்னது, அத்தைக்கு ஒரு சைடு வாயை இழுத்துக்கிட்டு போகுது.
என்னன்னு தெரியலையே, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்ப்போம். எத்தே, மத்தியான சாப்பாட்டுக்கு காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கேன் தே. ஏமா எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பும் பருப்பு சாம்பாருமே வச்சுக்கிட்டு இருக்க? ஏன் மயன்ட்ட சொல்லி ஒரு மீன் கருவாடு இல்ல கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க வேண்டியதானே? எத்தே, காய்கறி வீணா போயிடும்லத்தே, அதான் காய்கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லத்தே, கறி மீன் எல்லாம் வாங்கினா நிறைய செலவாகும். சிக்கனமா இருந்தாத்தானே நம்ம முன்னேற முடியும். நம்மளும் பெரிய மாடி வீடு கார்லாம் வாங்க வேணாமாத்தே, சிக்கனமா சாப்பிடுவோம் தே. இன்னைக்கு சோறாக்கி புளி குழம்பு வைக்கிறேன். சரிம்மா. ஏன் மருமக என்னமா சிக்கன் கறியா இருக்கா? ஒரு ரூபா செலவு பண்ணாம வீட்ல உள்ள காய்கறியை வச்சே குழம்பு வைக்கிறாளே. இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கூட மாட போய் ஒத்தாச செய்வான். ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என்னது, நீங்களும் அப்பாவும் வீட்டுக்கு வரீங்களா? வாங்கம்மா வாங்க. நீங்க வாரதுக்குள்ள சிக்கன் பிரியாணி, மட்டன் தொக்கு, ஈரல் ஃப்ரை, பொரிச்ச மீன், காடை, கௌதாரி எல்லாம் செஞ்சு வைக்கிறேம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க. கிழவிக்கு இரவும் பகலும் டிவி பார்த்தே கழியுது, நம்மளுக்கு அடுப்படியிலேயே தான் கழியுது. எல்லாம் தலை எழுத்து. ஏத்தே ஏத்தே, எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2-3 மாசம் ஆயிருச்சுதே. கோயில் திருவிழாக்கு கூட போகல. அதான் ஒரு 8 போயிட்டு வரலாமான்னு பாக்குறேன். 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு போறேன்னு துடிக்கிற? ஒரு 5 மாசம் ஆகட்டும். வா, போய் வேலைய போய் பாரு. ஆனா உன்ன அம்மா வீட்டுக்கு போறேன், ஆத்தா வீட்டுக்கு போறேன் வந்துட்டா. கிழடிக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிருச்சு. அந்த ஆளு வரட்டும், பேசிக்கிறேன். 1 மணி நேரத்திற்கு பிறகு. ஹலோ அம்மாடி ராதிகா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். எம்மாடி ஒரு 8 வந்துட்டு போக வேண்டியதானே? அம்மா 2 நாளைக்கு முன்னாடி தானம்மா வந்தேன். ஏன் மக்கா 2 நாள் ஆகிருச்சுல, உன்னையே என் கண்ணு தேடிக்கிட்டே இருக்குமா. ஒரு 8 வந்துட்டு போயேன். சரிம்மா, வர பாக்குறேன். எத்தே எத்தே, எங்க அம்மா வீட்டுக்கு நான் போகவா என்ன? ஒருவேளை போன்ல பேசுனத கேட்டிருப்பாளோ? இந்தாசு, உன் பொண்டாட்டி யாரையில திட்டிக்கிட்டு கிடக்கா? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் புருஷனை பத்தியும் மாமியார பத்தியும் போறன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கா. நான்லாம் இருக்கனே, எப்பயாவது மாமியார பத்தியும் புருஷனை பத்தியும் வெளியில குறை சொல்லி இருக்கனா? வாத்தியம்மா என் பொண்டாட்டியோட நல்ல மனச. அட ஆமாண்டா, தங்கமான மருமக நம்மள விட்டு கொடுக்காம பேசுறாளே. என் மாமியார் மாதிரி கொடுமைக்காரி இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. நானும் அந்த பொம்பளையோட இருந்துகிட்டு அக்கப்போர் கூட்டிக்கிட்டேன் கிடைக்கேன். பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி நம்மள பத்தி சொல்லல. என்னது, என் வீட்டுக்காரனா? அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடு. எப்ப பார்த்தாலும் பூம்பூ மாடு மாதிரி அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே கிடப்பாரு. இவ்வளவு இருந்து என் மாமியார பத்தியும் என் புருஷனை பத்தி வெளியில போய் நான் சொல்லிருப்பானா? இதுவே வேற ஒருத்தியா இருந்திருந்தா என் மாமியார் இருக்கிற இருப்புக்கும் என் புருஷன் இருக்கிற இருப்புக்கும் வீடு வீடா போய் பொறணியா சொல்லிக்கிட்டு திரிவாளுக. நான் ஒருத்தர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பானா? சரி, நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? சரி வைக்கிறேன். என் மாமியார் எந்திரிச்சு வந்தா வேலை செய்யலைன்னு கிளிக்கும். எத்தே, அம்மாடி மருமகளே, இங்க கொஞ்சம் வாமா. என்னத்தே கூப்பிட்டீங்களா? அம்மாடி சாம்பாரும் புளிச்சாருமா சாப்பிட்டு நாக்கலாம் செத்து போய் கிடக்குமா. நல்ல கருவாட்டு குழம்பு மாங்காய் போட்டு நல்ல ருசியா வையுமா. என்னது, கருவாட்டு குழம்பா? ஆமாம்மா, உன்னை பண்ணுவாக்க வந்தப்போ உங்க அம்மா நீ நல்ல ருசியா வைப்பேன்னு சொன்னாங்களே. சரி தே, வச்சிடுறேன். அம்மாடி மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வையுமா, அப்பதான் டேஸ்டா இருக்கும். கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சே, மறந்து போச்சு. சரி, அம்மாட்ட போன் பண்ணி கேப்போம். ஹலோ அம்மா, நான் தாமா பேசுறேன். கருவாட்டு குழம்புக்கு எத்தனை ஸ்பூன் மல்லி பொடி போடணும், எத்தனை ஸ்பூன் மிளகா பொடி போடணும்? மக்களே, அம்மா சொல்ற மாதிரி மிளகா பொடி மல்லி பொடி போடுமா, அப்பத்தேன் குழம்பு ருசியா இருக்கும். மாத்தி போறாத. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுமா, ஸ்பீக்கர்ல போடுறேன். அம்மாடி 2 ஸ்பூன் மிளகா பொடிக்கு பதிலா 15 ஸ்பூன் மிளகா பொடி போடுமா. உப்பு 2 கை பொடி அளவு போடு. அப்ப மாங்காய் ஒரு 10-15 எடுத்து போடுமா. மக்களே, இப்படி சமைச்சாதான் நாளை பின்ன உடனே சமைக்க சொல்ல மாட்டோம். உன் மாமியாருக்காரி ரெஸ்ட் எடுக்கலாமா? அப்படியா? சரி, அதுக்கப்புறம் சரி 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 வச்சுறேன். ஏங்க, நீங்க எப்பங்க வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. சரி, நீ போன் பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம்ல பேசுவ. இப்ப என்ன 1 மணி நேரத்திலேயே வச்சுட்ட? அது ஒண்ணு இல்லங்க, போன்ல யாருனே தெரியலங்க. ராங் காலா இருக்கும் போல இருக்கு. அதே 1 மணி நேரத்திலேயே பேசி வச்சுட்டேன். சின்ன பொண்ணே
என்னங்க கூப்பிட்டீங்களா? அடியே சூடா ஒரு கப்பு காபி போட்டு கொண்டு வாடி. என்னது காப்பியா? ஏங்க நம்ம வீட்ல பால் இல்லங்க. சரி, நான் வேணா கடைக்கு போய் 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வரேன். ஏங்க பால் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதுமா? ஜீனியும் இல்ல காப்பி தூளும் இல்ல. நான் கடையிலேயே போய் காப்பியை குடிச்சுக்கிறேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் இருங்கங்க. ஏண்டி, கடைக்கு போய் பால் பாக்கெட்டு ஜீனி காபி தூள் வாங்கிட்டு வந்து காபி போட்டு கொடுக்க போறியா? அட அது இல்லங்க, நான் போய் 5 நிமிஷத்துல மேக்கப் போட்டுட்டு வரேன். நானும் காப்பி குடிக்கணும்ல. ஏங்க இந்தாங்க காப்பி. எப்ப மணி 8 போகுது, என்னமா தூங்குது என் மாமியாரு. தூங்கி தூங்கியே நாட்களை கழிக்குது என் மாமியாரு. என்ன சின்ன பொண்ணு, எங்க அம்மா 6 மணிக்கே எந்திரிச்சிருவாங்க, மணி 8 இன்னும் எந்திரிக்கல. ஆமா, உங்க அம்மா 6 மணிக்கு எந்திரிச்சு கலெக்டர் வேலைக்கு போறாங்க பாருங்க. எந்திரிச்சு திரும்பி தூங்குவாங்க, அப்புறம் எந்திரிச்சு திரும்பி தூங்குவாங்க. இதே வேலையா தானே தெரியுறாங்க. எந்திரிப்பாங்க. எத்தே மணி ஆயிருச்சு தே, உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரவா? எத்தே எத்தே எத்தே, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா? எங்க எங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேங்க. ஏங்க என்னதான் அழுது புரண்டாலும் போனவுக்கு திரும்பி வர மாட்டாங்கோ. அழுகாது எங்கோ. எங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்க. வாங்க ஒரு வாரம் கொடைக்கானல் போயிட்டு வருவோம். ஆசை பத்தி கவலைப்படாதீங்க, அத்தை விட்டு பீரவை உடைச்சிருவோம். அத்தைக்கு கடைசி ஆசை இந்த வீட்டை என் பேர்ல மாத்துறதாங்க. ஏங்க காலையில இருந்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்பே இல்லையாங்க? என்ன தேடி பொறுப்பு இல்லாம இருக்கேன், அதெல்லாம் பொறுப்பாத்தே இருக்கேன். காலையில இருந்து கரண்ட் இல்ல, இன்னும் சட்னி வேற அரைக்கல. இபி ஆபீஸ்க்கு போன் போட்டு எப்ப வரும் கரண்ட்னு கேட்க வேண்டியதானே? இருட்டி இந்த கேக்குறேன். ஹலோ, இபி ஆபீஸா? காலையில இருந்து கரண்டே இல்ல, கரண்ட் எப்ப வரும்? இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா சார்? எங்க வீட்ல இன்னும் சட்னி அரைக்கல சார், அதனால என் பொண்டாட்டி கடுமையான கோபத்துல இருக்கா. யாருக்கும் தெரிய வேணாம் சார், எங்க வீட்டுக்கு மட்டுமாவது கொஞ்சம் கரண்ட் அனுப்பி வைங்க சார். ஏங்க வேலைக்கு கிளம்பலையாங்க? அடியே சின்ன பொண்ணு, இன்னைக்கு வேலைக்கு சாயந்தரமா போன போதும் டி. ஏங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வாங்கங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வருவோம். எனக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, வாங்களேன். அடியே சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம் முடி. என்ன சந்தேகம் சொல்லுங்க, தீர்த்து வைப்போம். அடியே, ஆம்பளைங்க துணி எடுக்க போனா 5 நிமிஷத்துல துணி எடுத்துட்டு பில்ல போட்டுட்டு வந்துடும். ஆனா பொம்பளைங்க நீங்க ஒரு நாளா சுத்தி சுத்தி துணி எடுக்கிறீங்க, ஆனா ஒரே ஒரு புடவை தான் எடுக்கிறீங்க. அப்படி என்னதாண்டி பண்றீங்க? ஓ அதுவாங்க, இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எல்லா ஆம்பளைகளுக்கும் தான் இருக்கு. அதாண்டி, என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லங்க, கட்டுன புருஷனைத்தான் ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியல. அதான் கட்டுற சேலையாவது ஒழுங்கா நின்று நிதானமா செலக்ட் பண்ணுவோமேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க என்னடி சின்ன பொண்ணு? நான் ஒன்னு சொன்னா கோபப்பட மாட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் கோவப்பட மாட்டேன். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டேன். என்னன்னு சொல்லு. ஏங்க நம்ம தெருவுல உள்ள லேடிஸா சேர்ந்து ஒரு டூர் போலாம்னு பிளான் பண்ணிருக்கோங்க. 2 வாரம் டூர் தான், ஒரு 25,000 தாங்க செலவாகும். டூரு போறதுக்கு பணம் தருவீங்களா? அடியே, 25,000 தானடி. 2 வாரம் என்னடி, 2 மாசம் கூட போயிட்டு வா, 50,000 கூட தாரேன். ஏங்க என் மேல உங்களுக்கு எம்புட்டு பாசங்க. என்னது பாசமா? 2 வாரம் நிம்மதியா இருப்பேன்ல.